இப்போ எனக்கு அப்போ அந்த குவாரி பிஸ்னஸ் நின்று போச்சு, சும்மா இருந்தேன். ஜோசியத்தை ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். ஓ. அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. அவங்க வந்து குரு கடகத்தில் உச்சம், அதனால் நீ அப்பா தொழில் வரும்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா வாக்கிய பஞ்சாங்கப்படி கடகத்தில் இல்லை, நான் பிறக்கும்போது குரு சிம்மத்தில் இருந்திருக்கு, 2ல் குரு. ஓ ஓ. அந்த உண்மை அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால் 2ல் குரு இருக்கிறதுனால வாக்குஸ்தானம் தான் வலுத்திருக்கு, பேச்சில் தான் வர முடியும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எனக்கு வந்து அதை இண்டிகேட் பண்ணார். பத்தியா, திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தா நீ வந்து உங்கள் அப்பா தொழிலுக்கு வந்திருக்கணும், ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தா அது வராது. அதனால தான் உனக்கு வந்து இவ்வளோ ஃபைட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உன்னுடைய கேஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ற காரணம் சொன்னார். இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஒரு மனுஷனுடைய லைஃபே வந்து எப்படியெல்லாம் மாற்றி போட்டுடுச்சு. எங்கேயோ டாப்பில் வந்து இருந்துகிட்டு இருந்த என்னை வந்து ஒன்றுமே இல்லாமல் கொண்டு வந்து நிறுத்திட்டு, அதுக்கப்புறமா எனக்கு அந்த ஜோசியத்தில் எனக்கு அப்போ ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. இந்த நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு நம்மளாவது மற்றவங்கள கைட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் நான் இதை மாஸ்டர் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய ஜோசியத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன், நிறைய புஸ்தகங்கள்லாம் படிப்பேன். அப்படியே பண்ணி என்னாச்சு, அப்போ கூட எனக்கு ஜோசியத்தை தொழிலாக எடுத்துக்கணுன்ற எண்ணம் இல்லை, சும்மா ஒரு ஹாபியாக வச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஜோசியத்தில் ஈடுபாடு ஜாஸ்தி. ஈவன் வென் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, நான் வந்து பார்த்து சொல்லியிருக்கேன். அதில் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஓரளவு நாலேஜும் உண்டு. பட் பெரிய லெவலில் மாற்றம் ஏற்படுத்தினது இந்த தொழிலே மாறிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் டீப்பாக இறங்கி இந்த 2 பஞ்சாங்கத்துக்கும் ஏன் வித்தியாசம் வருது, இது ஏன் இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படிங்கிறலாம் பற்றி நான் ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கூட நான் வந்து மியூசிக்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். நான் வந்து மியூசிக்கில் தியரியில் கொஞ்சம் ஓரளவு படிச்சிருக்கேன்.